நக்மா சரத்குமாருக்கு இடையே காதல் இருப்பதாக தமிழ் திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதோடு இவர்கள் இருவருக்கும் இடையே ரகசிய உறவு இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில் சரத்குமாரும் தன்னுடைய முதல் மனைவி சாயாவிடம் விவாகரத்து கோரியிருந்தார். இந்த காலகட்டத்தில் சரத்குமாரின் முதல் மனைவியான சாயாதேவி தன் கணவரை மீட்டு தர வேண்டி முதல்வர் அலுவலகத்திற்கு லெட்டர் எழுதிய சம்பவம் எல்லாம் நடந்தது. இதைத் தொடர்ந்து இருவரும் திருமண வாழ்க்கையை முறித்துக் கொண்டனர். 16 வருட திருமண வாழ்க்கையை 2000ஆவது ஆண்டுல விவாகரத்து வாங்கி பிரிந்து சென்றனர். நக்மாவை காதலிக்க ஆரம்பித்த சரத்குமாரின் காதலை நக்மா ஏற்றுக்கொண்டு இருவரும் காதலிக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ ஆரம்பித்தனர். இவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் ஒன்றாக சென்று வர ஆரம்பித்தனர். நக்மாவை திருமணம் செய்து கொள்ள சரத்குமார் முடிவெடுத்திருக்கிறார். மேலும் நக்மாவிற்காக ஈசிஆரில் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்ததாகவும் அதன் காரணமாக அவர் தனது குடும்பத்தை பார்க்க பெங்களூருக்கு செல்வதை தவிர்த்து வந்ததாகவும் செய்திகள் பரவத் தொடங்கியது. நக்மாவிற்கு பின்னர் தான் ராதிகாவுடன் சில படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் சரத்குமார். இந்த நிலையில்